அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கத்துல திருமணம் ரொம்ப எளிமையான முறையில தான் முடிக்கணும்னு இருக்கு. ரசூலா காலத்துல திருமணத்தை ரொம்ப எளிமையா தான் முடிச்சிருக்காங்க. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு பார்த்தா திருமணம் எளிமையா தான் முடிக்கணும். ஆனா ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடக்கூடாது, பக்கத்துல இருக்க அண்டை வீட்டுக்காரர்களை கூப்பிடக்கூடாது, எளிமையா முடிக்கணும், வீட்டோட முடிச்சுக்கணும்ன்றாங்க. உறவினரை கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுது இல்ல, அந்த மாதிரி பண்ணலாமா? அதாவது முதல் கேள்வி பெண்கள் பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, எளிமையான திருமணத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் எளிமையான திருமணத்தை நாம் செய்வதாக இருந்தால், எளிமையான என்றால் செலவு குறைந்த திருமணம், அதை நாம் செய்வதாக இருந்தால் இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம சொந்த பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அதே மாதிரி இரத்த பந்தங்கள் என்று நெருங்கிய ஆட்களை கூட அழைக்க முடியாத ஒரு உறவை பேண முடியாத சூழ்நிலை உண்டு. அப்படி நாம அழைத்தோம் என்றால் ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகிறது. ஆள் எண்ணிக்கை அதிகமானால் திருமண செலவும் அதிகமாகிறது. அப்ப நபிவழி திருமணம் என்கிற அந்த மட்டத்தை விட்டு இது வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்ப என்னதான் செய்யறது? இப்ப சொந்த பந்தங்களை கூப்பிடவே கூடாதா? தௌஹீது கல்யாணம்னு சொன்னா மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் தான் இருந்து, அவங்க அப்பா அம்மா மட்டும் இருந்து கல்யாணத்தை முடிக்கணுமா என்பதுதான் நிறைய நபர்களுக்கு இன்னைக்கு கேள்வியாக இருக்கிறது. இது நல்ல கேள்வி. இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள நிகழ்வை அவங்க கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக நபிவழி திருமணம் என்பதை பொறுத்தவரை நாம எங்கிருந்து திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றால், நமக்கு முன்னாடி இருந்து தான் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தன்னுடைய திருமண வழிமுறையை அமைத்து கொடுத்தார்கள், அதான் நமக்கு லீடு. இங்கிருந்து நம்ம முன்னாடி போக கூடாது. அதான் நான் சொல்றேன், மேலிருந்து தான் நம்ம பழக்கத்தை நோக்கி நம்ம வரணுமே ஒழிய, நம்ம பழக்கத்துக்கு நோக்க எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு தீர்வும் கிடைக்காது, தப்பான முடிவுக்கு தான் நம்ம போவோம். எப்பொழுதுமே சொல்வதுண்டு, அதாவது ஆதாரத்தில் இருந்து தான் சட்டத்தை எடுக்க வேண்டுமே தவிர, சட்டத்தை எடுத்துவிட்டு அதற்கு தோதுவாக ஆதாரத்தை நம்ம தேடுவது தவறு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன அருமையான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது நான் ஒரு நபியாக இருக்கேன், ஆனால் கல்யாணம் முடிச்சிருக்கேன். நபி, நான் ஒரு தீர்க்கதரிசி என்கிற காரணத்தினால கல்யாணம் முடிக்காம நான் புரோஹிதம் எல்லாம் போய்விடவில்லை, திருமணம் முடித்திருக்கிறேன். திருமணம் முடித்திருக்கிற நான் ஃபமன் ரகிபா அன் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைகள்ல ஒன்று. எப்படி நோன்பு வைக்கிறது வழிமுறையோ, அதே போல தொழுவது வழிமுறையோ, திருமணம் முடிப்பதும் என்னுடைய வழிமுறை. என் வழிமுறையை யாராவது வெறுக்கிறார் என்று சொன்னால் ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவரே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரசூலை சார்ந்தவங்கன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க முஸ்லீமா? ஆமா. என்னங்க அடையாளம்? இந்த வெள்ளைக்கேலி வெள்ளை சட்டை போட்டிருக்க பாருங்க. நீங்க முஸ்லீமா? என்னம்மா அடையாளம்? புர்கா போட்டிருக்கேன்ல, அது இல்லை முஸ்லீமுக்கு அடையாளம். முஸ்லீமுக்கு அடையாளம் என்பது என்ன? இதை கடந்து அல்லாஹுடைய தூதரை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதான் மார்க்கம் சொன்னது. இப்படி ரசுல்லா திருமணத்தை வழிமுறைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப திருமணம் என்பது ரசுல்லாவினுடைய சுன்னத். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சுன்னத்தான தொழுகைகளை நம்முடைய விருப்பப்படி தொழுகிறோமா, மார்க்கப்படி தொழுகிறோமா? மார்க்கப்படி தான் நம்ம தொழுகிறோம், அப்படிதான் தொழவும் முடியும். அதே மாதிரி திருமணத்தையும் மார்க்கப்படி தான் செய்யணுமே ஒழிய விருப்பப்படி செய்யக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க நபி வழி அடிப்படையில் திருமணத்தை முடிக்கிறதுக்கு செலவு மட்டும் காரணம் கிடையாதுங்க, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு செலவு முக்கியமான பிரதானமான பிரச்சனையாக இருக்கிறது. செலவுக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, இன்ன அஅலமன் நிக்காஹி பரக்கா, பரக்கத்து நிறைந்த திருமணம் எது தெரியுமா? ஐசருஹா மௌனா, எதுல செலவு குறைவானதாக இருக்கிறதோ அதுதான் அல்லாஹுடைய பரக்கத் நிறைவா கிடைக்கக்கூடிய கல்யாணம். உலகத்து பார்வையில சிறந்த கல்யாணத்துக்குண்டான பார்வை வேறு. உலக அளவுல அவங்க ஒரு யார்ஸ்டிக், ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க, அது வேறு. எப்படி? திருத்தணியிலே கடந்த ஒரு மாசத்துல இருக்கிறதுலே ரொம்ப டாப்பான ஒரு கல்யாணம் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு யாராவது ஒரு ஆள்கிட்ட தெருவில் போய் கேளுங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? எந்த அரசியல்வாதி மகனுக்கு கல்யாணம் முடிச்சாரோ அதைத்தான் பெருசாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய செலவழிப்பாங்க, டாம் டும்னு முடிப்பாங்க, அந்த மாதிரி இதுகளை தான் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் கொஞ்சம் தலைகீழாக பார்க்குது. இருக்கிறதுலே சிறந்த திருமணம் எதுனா, யார் ஜாம் நடத்தியிருக்காங்களோ அது கிடையாது, யார் ரொம்ப சிம்பிளாக நடத்தியிருக்காங்களோ, அனாச்சாரம் இல்லாமல், ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இல்லாமல், அதிக செலவீனம் இல்லாமல், ரொம்ப எளிமையாக முடிப்பாங்கல்ல, அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதிரி முடிக்கிற திருமணம் தான் சிறந்த திருமணம் என்று மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். இப்போ
இப்போ இந்த இடத்துல தான் இவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து சந்திக்கிறது. நாங்கள் செலவை குறைச்சி முடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் தௌஹீத் ஜமாத்தில் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. நீங்கள் நபிவழி திருமணம், எளிமையான திருமணம்னு நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், தப்தர் கொடுக்கணும்னு சொன்னால் பேச்சாளரும் தாழியும் அங்கே வந்து பயான் செய்யணும். கல்யாணத்தில் பயான் பண்ணுவாங்கல்ல, இப்படி பயானும் செய்யணும்னா நீங்கள் வந்து செலவை சுருக்கமாக முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செலவு சுருக்கமாக முடிக்கிறேன்னா நம்ம யாரையுமே கூப்பிட முடிய மாட்டோம்டுது. எல்லாத்தையும் கூப்பிட்டோம்னா குறைஞ்சபட்சம் மதிய சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்ச ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே என்ன செய்யும் ஆயிடும். ஒரு 200 பேர் 300 பேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய செலவாக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இவ்வளோ பேரை கூப்பிடும்போது நாம் வீட்டில் வச்செல்லாம் முடிக்க முடியாது. ஒரு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. ஆக இப்படி செய்யும்போது இதை வேண்டாம், நீங்கள் வந்து அதிகமாக செலவழிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம குறைஞ்ச செலவில் முடித்தா யாரையும் கூப்பிட முடிய மாட்டோம்து. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்றதா அவங்களுடைய கேள்வி. இது ஒரு நல்லது தான். நீ எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன 2 விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அதாவது திருமணம் என்னுடைய சுன்னத்துன்னு சொல்லிட்டாங்க. அந்த சுன்னத்துக்கு மெயினானது செலவு கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் தான் பரக்கத்து அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம பாரத்தை கூட்டிக்கிட்டே போகிறோமோ செலவை, பரக்கத்தை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதான் அதுக்கு அர்த்தம். இதை ஏன் நீங்கள் பார்க்கணுன்னா, இதை வந்துங்க குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதில் ஒரு பார்வை இருக்குது, அறம் சார்ந்து ஒரு பார்வை இருக்குது. அறம் சார்ந்துன்னா நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் மனசாட்சிக்கு பயந்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் சொல்கிறேன். எந்த ஒரு பெண்ணுமே எந்த ஒரு ஆணுமே என்ன நினைக்கணும்னு சொன்னால், என்னால் அடுத்தவர்கள் சிரமப்படக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது கல்யாணத்துக்குன்னு இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்கும் இந்த ஒரு மனநிலையில் தான் நம்ம இருக்கணும். நம்மளுடைய பிரச்சனை நம்மளோட முடியணுமே ஒழிய நம்ம பிரச்சனையை தூக்கி அடுத்தவன் தலையில் என்ன செய்யக்கூடாது, சுமத்தக்கூடாது. அப்போ திருமண விவகாரத்தில் என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழித்து முடித்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்ச ரூபா செலவழித்து ஓரளவுக்கு கிராண்டாக முடிச்சிட்டேன். அதில் ஒரு 30 லட்ச ரூபா செலவழித்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆடம்பரமாக முடிச்சு காட்டியாச்சு. முடிச்சிட்டா அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து நம்மோட முடியாது. நம்மளை கடந்து நம்ம பகுதியில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய சுற்றுப்புறத்தில் யாரெல்லாம் திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இப்படித்தான் முடிச்சு ஆகணும். அந்த நிர்பந்தத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம் இல்லையா? நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்துட்டு ஊரில் இருக்கவங்க என்னங்க செய்வாங்க? அப்படி தானே இருக்குது நடப்பு. இப்போ நான் இருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் 50 லட்ச ரூபா செலவழித்து முடிச்சாச்சுன்னு வைங்க. முடித்தா அதே ஊரில் அதே ஏரியாவில் மறுவாரம் இன்னொரு ஒரு கல்யாணம் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த 2வது வாரம் கல்யாணம் நடத்துகிறாரு பாருங்களேன், அவர்கிட்ட அப்படியே கேட்குறாங்க. 2வது வாரம் நடத்துகிற ஆள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுருக்கமாக நடத்துகிறாப்புல. அப்படியே கேட்குறாங்க, போன வாரம் கல்யாணம் நடந்துச்சு பார்த்தியா இல்லையா? எப்படி நடத்துனாங்க? எவ்வளோ கார் நின்றுச்சு? எத்தனை மக்கள் வந்து போனாங்க? நீங்களும் தான் கல்யாணம் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு 50 பேரை வச்சு 100 பேரை வச்சு ஒரு இது இல்லை, ஒரு வாழைமரம் இல்லை, ஒரு தோரணை இல்லை, ஒரு பாட்டு இல்லை, படம் இல்லை, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ மக்கள் என்ன நினச்சிட்டாங்கண்டா, இப்போ தனிப்பட்ட முறையில் செய்கிற காரியம் மாதிரி கல்யாணத்தை அவங்க வந்து நினைக்கிறதே கிடையாது. ஒருத்தர் வந்து வசதியாக இருக்கார், வீடு நல்லா வசதியாக கட்டுறாங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் நடுத்தரமாக கட்டுறாங்க, இன்னொருத்தர் வாடகை வீட்டில் இருக்கார், இப்படி வச்சுங்களேன். இதில் வந்து சமுதாயம் பெருசாக தலையிட மாட்டேங்குது. ஒரு சட்டை கைலி கொடுத்துறோம், நான் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் கொடுத்துறேன், இன்னொருத்தவங்க 1000 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க, இன்னொரு பையன் 150 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டு போகிறான். இதில் எல்லாம் யாரும் வந்து தலையிடுறது கிடையாது. கல்யாணம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், தலையீடு செய்கிறாங்க. அவன் முடிச்சான்ல நீயும் அதே மாதிரி முடின்னு கேட்குறாங்க. இப்போ இருக்கப்பட்டவங்க முடிப்பாங்க, இல்லாதவங்க எப்படி முடிக்க முடியும்? இல்லைங்க, பணம் இல்லைங்க, உண்மையிலே பணம் இல்லைங்க, இல்லாதால நீ 10 லட்ச ரூபா செலவழித்து தான் முடிக்கணும் அப்படின்னு அவங்க தலையில் தூக்கி அந்த வெயிட்டை வைக்கும்போது 10 லட்சம் கையிலே இல்லாமல் இதை செலவழிக்காமல் இருக்க முடியாமல் கடனுக்கு வாங்கி, வட்டி கடனுக்கு வாங்கி, அந்த கடன் அடைக்க முடியாமல் நானே கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். மகளுடைய திருமணத்துக்காக 15 லட்சம் ரூபாய் வட்டி கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் மனநோயாளியாக மாறி போனவங்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? கொலை பண்ணாங்களா, இல்லை கொள்ளையடிச்சாங்களா, இல்லை சொல்லுங்கள், யார் வீட்டு சொத்தையாக போய் திருடிட்டு வந்தாங்க? பொம்பளை பிள்ளையை பத்துட்டாங்க. இந்த பாவத்துக்கு சமுதாயம் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க.
அப்போ இதிலிருந்து விடுதலை என்னங்க? போலீஸ்காரங்க வந்து எல்லா நேரமும் நம்ம துப்பாக்கி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டா இருக்க முடியும்? பின்னாடி கிடையாது. இஸ்லாம் தான் நமக்கு ஒரு வடிகாலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு செலவு குறைஞ்சதான் பரக்கத்து அதிகம். இதுக்கு என்ன அர்த்தம்? செலவை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிறாங்க, உங்களுக்கு நீங்களே போட்டு செலவை இழுத்து இருக்காலும் கஷ்டப்பட்டு இல்லாதவர்களையும் சிரமப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்முடைய திருமணத்தை வந்து வீட்டில் நடக்கக்கூடிய திருமணத்தை எளிமையாக முடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். நம்முடைய சூழ்நிலை இரண்டாவது. சரி, அப்படி எளிமையாக முடிக்கும் பொழுது நாம் வந்து சொந்த பந்தங்களை கூப்பிட முடிய மாட்டோம்டுத அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்கிறது. தாராளமாக நம்ம கூப்பிடலாம். நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அதீதமாக விளம்பரம் செய்ய வேண்டாம். அதாவது இன்னைக்கு நீங்கள் எப்படி கல்யாணத்தை வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூழ்நிலையில் ஒரே ஒரு பத்திரிக்கை, திருமண பத்திரிக்கை, இந்த ஒரு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு 500 கிலோமீட்டர் போயிட்டு வர ஆள்லாம் இருக்காங்க. பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, ராமநாதபுரத்தில் திருநெல்வேலியில் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னால், சொந்தக்காரங்கன்னு கூட சொல்ல முடியாது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு பேசின ஆளாக இருப்பார் அல்லது தெரிஞ்சவராக இருப்பார். அவருக்கு கொடுக்கறதுக்காக அங்கேருந்து அடித்து பிடிச்சி ஓடி அதில் ஒரு 2 நாளை வீணாக்கி இங்கிருந்து ஊருக்கு போயிட்டு வந்து அதில் உடம்பு சரியில்லாமல் போய் இப்படி ஒரு வாரம் படுக்கையில் கிடந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, திருமணத்தை வந்து நாம் வந்து உறவினர்களை, இரத்த பந்தங்களை அழைக்கலாம், அது தவறில்லை. அதுவும் தேவையான அளவிற்கு, சுருக்கமான அளவிற்கு, பரக்கத்து நமக்கு வேண்டும் என்கிற அளவிற்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கம்மியாக அழைக்கிறனால நம்மளை ஊர் உலகம் தூக்கி தலையில் வச்சு கொண்டாட போவதும் இல்லை, அதிகமாக அழைப்பதனால யாரும் நம்மை ஏச போவதும் இல்லை. குறைவாக அழைத்து செலவை குறைவாக அமைத்தோமே ஆனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெகுதியாக நம்ம வந்து அடைந்து கொள்ளலாம் என்பது தான். அப்போ நாம் என்ன பார்க்கக்கூடாதுன்னு கேட்டால், சூழ்நிலையில் இருப்பதை நீங்கள் சற்று ஓரமாக ஒதுக்கி வையுங்க. செலவுகளை கணிசமாக குறைங்க. தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கிறது. கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு செலவழிக்கிறாங்களோ அதை விட அனாவசிய செலவு இருக்குது பாருங்களேன், அதுதான் அதிகம். நான் பொதுவாக புது திருமணத்தை நான் சொல்கிறேன், தௌஹீத் திருமணத்தை இல்லை, பொதுவாக சொல்லுகிறேன். சாப்பாடு செலவு ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் போயிருதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாண செலவு மொத்தம் எவ்வளோ வருது? 15 லட்சம் 20 லட்சம். இதில் நகையை நீங்கள் கழிச்சுட்டு அதை ஒதுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் எங்கே போச்சுன்னே தெரியாது. வெட்டியான ஆடம்பரம் தான். அப்போ இந்த மாதிரி ஆடம்பரத்திற்கு நாம் வந்து வழி கொடுக்காமல், தேவை எதுவோ அதில் எது முக்கியமான தேவையோ அதை மட்டும் சுருக்கி பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம். சங்கடங்கள் வரத்தான் செய்யும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய இரத்த பந்தங்களை, சொந்த பந்தம் என்று போனால் அதனுடைய அளவு வந்து விசாலமாகிட்டே போகும். சில குடும்பங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமங்க, மொத்தத்துக்கே அங்கே வந்து ஒரு 100 குடும்பம் தான் இருக்கும். அதில் 50 குடும்பம் ஒரே ஒரு குடும்பம் தான், ஒரே வீடு தான், எதாக இருந்தாலும் 50 பேர் சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப பெரிய குடும்பங்கள்னு சொன்னால் நீங்கள் அவர்னு இழுத்துக்கிட்டே போனோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து ஆட்களை அதிகப்படுத்தும். ஆட்களை அதிகப்படுத்தும் பொழுது என்ன சிக்கல் வருகிறது? தன்னை போலவே செலவும் அதிகரித்து விடுகிறது. அப்போ செலவுகள் அதிகரிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், இரத்த பந்தங்களை அழைப்போம், நம்முடைய சொந்த பந்தங்களை அழைப்போம். தவிர்க்க முடியாத நம்முடைய உடனே பயணிக்கக்கூடியவர்கள், அவர்களை தாராளமாக அழைப்போம். அழைத்து செலவை சுருக்கமாக நம்ம வந்து செஞ்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊரில் தௌஹீது கல்யாணம்னு யாருமே அப்படி பார்த்ததே கிடையாது. அப்படி வச்சுக்கோங்க, ஒரு கிராமம். அங்கே போய் தௌஹீது கல்யாணம்னு முதல்ல ஒருத்தர் வந்து செய்கிறார். என்ன செய்கிறாருண்டா, சாயந்தரம் அசருக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இங்கே வந்து ஒரு திருமண பயான் ஒரு 1/4 மணி நேரம் பேசி, டீ பப்ஸு வடை பேரிச்சம்பழம் இதுதான் வலிமா. சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு வச்சு அது நபி வழி அடிப்படையில் முடிச்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ ஒருத்தர் எஞ்சி கேட்குறாரு, சரி தம்பி, டீ பிஸ்கட் கொடுத்துட்டீங்க, சாப்பாடு எப்போ போடுவீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க போல, கீழே போனோடனே மஹாலில் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, ஏங்க இதாங்க வலிமாவே, இதான் ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ளே தீர்ந்துருச்சு அப்படின்றா. நபியுடைய திருமணம் என்பது செலவை குறைச்சி நடத்துறது மார்க்கத்தில் சிறந்தது என்று சொல்லப்பட்டுச்சு என்று எடுத்து சொன்ன உடனே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க.
இன்னைக்கு அல்லாஹுடைய அருளால் அதே கிராமத்தில் இது மாதிரி ஏராளமான திருமணங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நம்ம என்ன நினைக்க வேண்டாம் என்று சொன்னால், எவ்வளவு காரியங்கள் நம்ம வந்து மாற்றிட்டோம். பேசிக்காக நம்ம ரசூலுல்லாஹ்வினுடைய வழியில் போயிட்டா நல்லா புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப நம்மளே வந்து சிக்கல்களை உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த செலவு அதிகமாக முடிக்கிறது மார்க்கமாக காரணம்? ரசூலுல்லாஹ்வை நம்ம தலையில் தூக்கி சுமத்தினாங்க இல்லை, சமுதாயம் அப்படி நடைமுறையில் அவங்களுக்கு அவங்களே சிக்கலை இழுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த சிக்கலுக்குள்ள நாமும் போய் விழுந்தோம் என்று சொன்னால் மற்றவர்களை போன்று நாமும் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. எனவே ஆட்களையும் குறைவா அழைச்சு தேவையான ஆட்களை அழைத்து செலவையும் நம்ம சுருக்கமாக முடித்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் நபி வழி திருமணம். சட்டப்படி பார்த்தா இந்த தௌஹீத் திருமணம் செய்யும் பொழுது பெண் வீட்டாருக்கு எந்த செலவுமே கிடையாது, மகன் வீட்டாருக்கு தான் செலவு. இப்போ எப்போ எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள மக்களே, நான் உடச்சே பேசுவோமே, சுன்ன ஜமாத்தில் உள்ள மக்களே அவங்க அப்படியே கேட்குறாங்க. அவங்க மகளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு வச்சுக்கோங்க, சுன்ன ஜமாத்தாக தான் இன்றைக்கி இருக்காங்க. அப்படியே மெதுவாக தௌஹீத் வட்டாரத்தில் வந்து கேட்குறாங்க, தம்பி என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கள் தௌஹீதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க தெரியுமா? தௌஹீதுன்னு வந்துட்டால் எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தௌஹீது பிரச்சாரம் இருக்கிறதுனால தாங்க சுன்ன ஜமாத்தில் உள்ள மக்கள் வந்து குறைஞ்ச செலவில் கல்யாணம் முடிக்க முடியும். நபி வழி திருமணமும் அதுக்கு ஒரு காரணம் தான். இன்னைக்கு நபி வழி திருமணம்னு சுருக்கி கொண்டு வரனால தான் வெறும் 20 லட்சத்தில் கல்யாணம் முடிக்க முடியும். சுன்ன ஜமாத்தில் உள்ள திருமணத்தை நான் சொல்கிறேன். இங்கேயும் அந்த ஒரு கட்டுப்பாடு கடிவாளம் இல்லை. யார் வேணால் எப்படி வேணால் பண்ணிக்கோங்கப்பா, நாங்கள் வந்து பயான் பண்ணி உங்களுக்கு கடிதம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து திறந்து விட்டார் போல வைத்து விட்டோம் என்று சொன்னால், சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள பெண்கள் குறைஞ்சபட்சம் அவங்க கல்யாணத்துக்கு 50 லட்ச ரூபா வேணும். நீ ஏழையா இருந்துக்க, யாரா வேணா இருந்துக்க, நீ 50 லட்ச ரூபா எடுத்து வைன்னு சொல்லுவாங்க ஜமாத்தில். 50 லட்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க முடியாது அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. இப்படி தானே இருக்கு நிலவரம். அப்போ இவ்வளவு தூரம் நம்ம பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு கல்யாணத்தை நம்ம வந்து சுருக்கி கொண்டு வந்து வைக்கும் பொழுது கடைசியில் பார்த்தா 20 லட்சத்துக்கு குறையாமல் முடிக்க முடியலன்னு சொன்னால், இதை நம்ம வந்து கொஞ்சம் தளர்த்தணும்னு வச்சுக்கோங்க, சூழ்நிலை என்னாகும்? ரொம்ப மோசமாக போயிடும். நம்ம சமுதாயத்தில் திருமணத்தை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு எந்த சமுதாய மக்களும் பயப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அநாகரிகத்தின் உச்சத்தை திருமணங்களின் பெயரால் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் நபிவழி திருமணம் என்பது நாம் நினைப்பது போல ரொம்ப நெருக்கடியான ஒரு கல்யாணம்லாம் கிடையாது. ஆளுக்களை கூப்பிடுங்க, செலவுகளை குறைங்க, அவ்வளோதான். ஆடம்பர அனாவசிய செலவு குறைச்சோம்னாலே கணிசமாக செலவு குறைஞ்சிரும். பெரிய அளவில் செலவுகள் இல்லாமல் சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்பதான் மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடியது. எனவே உறவுகளை தாராளமாக அழைக்கலாம், சொந்த பந்தங்களை அழைக்கலாம், அக்கம் பக்கத்து தவிர்க்க முடியாத நபர்கள் அவங்கள நம்ம அழைக்கலாம். அழைக்கும் பொழுது அது தாராளமாக நபி வழிக்கு உட்பட்டு தான் வரும். செலவுகளை மட்டும் குறைச்சிக்குங்க. ஒன்று. கடைசியாக ஒரு விஷயம் என்னவென்றால், நம்ம ஏன் எல்லாத்தையும் தவிர்க்க முடியலை அப்படின்றது காரணம் இன்னொன்று இருக்குங்க. இது ஒரு ஃபேக்சுவல் உண்மை. அது என்னடா, நம்ம எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வந்துடுறோம். சில ஆளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தௌஹீதாக இருந்தாலும் கூட தௌஹீது திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டுறாங்க அந்த குடும்பங்கள். ஏன் வேண்டாங்கிறாங்க? இல்லை தம்பி, நான் வந்துடுவேன் வச்சிருவேன், ஆனால் நான் எல்லா கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், நான் வந்து யாரையும் கூப்பிடாமல் நடத்த முடியாது. அதாவது அல்லாஹ் ரசூலை முன்னிறுத்தி நம்ம முடிவு எடுக்காமல் யாரை முன்னிறுத்தி முடிவு எடுக்கிறோம்? ஊர் உலகத்தை முன்னிறுத்தி முடிவு எடுக்கிறோம். அப்போ எல்லா காரியங்களுக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஹலால் ஹராம்லாம் பார்க்க முடியலப்பா, நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் கூப்பிடலன்னு சொன்னா அது தப்பாக போயிடாதா அப்படிங்கிறாங்க. ஆக இப்படி காரியங்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு காரணமே வந்து நம்ம எல்லா மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை கலந்து கொள்வது கண்டிப்பாக நம்மளே என்ன செய்யணும், அப்படித்தான் போயாகணும் போல என்கிற ஒரு மட்டத்திற்கு நம்மை வந்து தள்ளுகிறது. எனவே அதையும் தவிர்த்து கொண்டு நாம் ஹலாலான சரியான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டோம் என்று சொன்னால், மார்க்கத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளில் மட்டும் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும், நமக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் வராது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. எனவே நபிவழி திருமணம் என்பது ரொம்ப ஒன்றுமில்லாமல் முடிப்பதல்ல, செலவை சுருக்கமாக முடிப்பது, ஆடம்பரத்தை இல்லாமல் முடிப்பது, அனாச்சாரம் இல்லாமல் முடிப்பது. இந்த வாழை மரம், தோரணம், அதே மாதிரி இணை வைப்பான காரியங்கள், அனாச்சாரம், இது மாதிரியான காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு மார்க்க அடிப்படையில் முடிப்பது, இதுதான் நபிவழி திருமணம். இதில் உறவுகளை அழைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் செலவுகளை நம்ம என்ன செய்யணும், குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்
الله أكبر.